ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்எஸ் டியூட்டோரியல். டெக்னிக்கலான விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்ட் 2. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்ட் 1ல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ஃபியூச்சர் ஸ்கோப் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறதன் மூலமாக கம்மியான எரர்ஸும் சேஞ்சஸும் மட்டுமே ஏற்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பூமியில் இருக்கக்கூடிய கடலுடைய ஆழத்தை கூட நம்மளால் கணக்கிட முடியுது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக கம்மியான டைமில் அதிகமான டாஸ்க்கை நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அல்காரிதம் மூலமாக நம்ம டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஹெல்த்தி ரிஸ்க்கை கூட மேனேஜ் பண்ண முடியுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுற மிஷின்ஸ்க்கு கம்மியான பிரேக், ஸ்லீப் இது எதுவுமே தேவைப்படுறதில்லை. வித்தவுட் ஸ்டாப்பிங்கில் ரிப்பீட்டேட்டிவாக அதனுடைய ஒர்க்கை அது பண்ணிகிட்டே இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ரொம்பவே ஹைலி காஸ்டாக இருக்குது. மனிதனுடைய தேவை அங்கே குறைஞ்சு போயிடுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்டு மெஷின்ஸ்னால பேரழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. மெஷினோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. மனிதனுடைய மூளை மற்றும் செயலாற்றல் போல மெஷினோடைய மூளை செயலாற்றல் படுறதில்லை. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எந்தவித ஒரு நாலேஜும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்டு மெஷினுக்கு கிடைக்கிறதில்ல. ஃபியூச்சரில் இப்போ இருக்கிறத விட அதிகமான ஸ்பீச், வாய்ஸ், இமேஜ் ரெகாக்னிஷன் மூலமாக நம்ம சிஸ்டமோட இன்ட்ராக்ட் ஆக போகிறோம். இப்போ இருக்கிற பர்சனல் அசிஸ்டண்ட்டை விட மோர் பர்சனல் அண்ட் கான்டெக்ஸ்ட் அவேராக இருக்க போகுது. மோர் அண்ட் மோர் சிஸ்டம்ஸ் தன்னிச்சையாக செயல்பட போகுது. இப்போ இருக்கிறத விட மனிதனுடைய மூளைக்கு பின்னால் இருந்து கணினிகள் செயல்பட போகுது. கன்க்ளூஷன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கும் ப்ரொஜெக்ஷனுக்கும் உள்ள காமனான டாபிக் ஆகும். சொசைட்டிக்கும் டெக்னாலஜிக்கும் இது ஃபியூச்சராக சொல்லப்படுது. ரிவியல்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம